ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம குக் வித் குட்டிலேங்க மிக்ஸ்ட் வெஜிடபிள் கடாய் பன்னீர் தான் பார்க்க போகிறோங்க. இது ரெஸ்டாரண்ட்டில் மட்டும்தான் போய் சாப்பிட்ருப்போங்க. ஆனால் அதோட டேஸ்ட்டாக சூப்பராக நம்ம வீட்லேயே எப்படி நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு ஒரு ட்ரை பவுடர் அரைச்சிக்க போகிறோங்க. அதுக்கு நான் கொஞ்சமாக ஜீரகம், சோம்பு, அப்புறமா தனியாங்க, ஒரு 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு சின்ன தொட்டு பட்டைங்க, அப்புறமா கொஞ்சோண்டு ஜாதிக்காய்ங்க. இது எல்லாமே வந்து இது மாதிரி குளவிக்கல் இருந்ததுன்னா அதில் வந்து நீங்கள் பிடிச்சி வச்சுக்கலாங்க. இல்லை மிக்சியில் கூட நீங்கள் ட்ரையாக பவுடர் பண்ணி வச்சுக்கலாங்க. அடுத்தது இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, சின்ன துண்டு இஞ்சிங்க, விரல் சைஸு இஞ்சி, பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி அதெல்லாமே வந்து இடித்து வச்சுக்கிறோங்க. அடுத்தது வெஜிடபிள்ஸ்லாம் அப்படி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க. நான் இன்றைக்கி மஷ்ரூம்ஸு, பேபிகார்ன், கேரட்டு, பீன்ஸ் எடுத்துருக்கேங்க. இது வந்து பட்டாணி. அப்புறம் உங்கள்கிட்ட என்னென்ன வெஜிடபிள்ஸ் உங்கள்கிட்ட இருக்கோ அது எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கலாங்க. இது கூட காலிஃப்ளவர் கூட சேர்க்கலாங்க, சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம எல்லா வெஜிடபிள்ஸையும் வந்து ஒவ்வொரு தடவை கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நிமிஷமாக வந்து பெரட்டி பெரட்டி எண்ணெய் எடுத்துக்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு நான் கடாய் வச்சு எண்ணெய் விட்டு மஷ்ரூமை வந்து ஒரே ஒரு நிமிஷம்தான் போட்டு எடுத்துக்க போகிறோங்க. ஒவ்வொரு வெஜிடபிள்ஸ் நம்ம இப்படி பெரட்டி எடுக்கிறப்பையும் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து செஞ்சுக்கிறோங்க. பாருங்கள், நான் ஒரு நிமிஷம் பெரட்டினதுலேயே மஷ்ரூமில் எவ்வளோ தண்ணி வந்துடுச்சுங்க. இந்த தண்ணியை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. திரும்ப நம்ம வந்து கிரேவி செய்கிறப்ப யூஸ் பண்ணிக்கலாங்க. அப்புறம் அதே கடாயில் திரும்ப எண்ணெய் விட்டுங்க. கேரட்டு, பீன்ஸு, அப்புறம் பட்டாணி, இது மூணையும் வந்து அதே மாதிரி ஒவ்வொரு நிமிஷம் வந்து அப்படியே இந்த வெஜிடபிள்ஸோட ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கணுங்க, அந்த க்ரன்ச்சியும் இருக்கணும், க்ரன்ச்னஸும் மாறக்கூடாதுங்க. அதே மாதிரி வெந்தும் இருக்கணுங்க. அது மாதிரி வந்து நம்ம அப்படியே பெரட்டி பெரட்டி எடுத்துக்கலாங்க. எல்லா வெஜிடபிள்ஸும் செய்கிறப்போ கொஞ்சமாக சால்ட் சேர்த்து சேர்த்து செஞ்சுட்டோம்னா அந்த வெஜிடபிள்ஸ் வந்து பிளாண்டாக இல்லாமல் கொஞ்சம் உப்பு ஏறின மாதிரி இருக்குங்க. அதுக்காக தான். இப்போ வந்து இதையும் வந்து ஒரு நிமிஷம் வந்து நல்லா வதக்கி விட்டுங்க மாற்றி வச்சுக்கலாங்க. இது ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்கிற மாதிரி தான் இருக்குங்க இந்த கறி செய்கிறது. ஆனால் வந்து டேஸ்ட் வந்து அபாரமாக இருக்குங்க. ரெஸ்டாரண்ட்டில் மட்டும்தான் போய் நிறைய காசு கொடுத்து செய்கிறத நம்ம வீட்லேயே வந்து செய்யலாங்க. அடுத்தது நான் பேபிகார்ன் வந்து இது மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோங்க. அதையும் வந்து எண்ணெயில் போட்டு உப்பு சேர்த்து பெரட்டி வச்சுருக்கோங்க. அடுத்தது பன்னீர் சேர்த்து போகிறோங்க. பன்னீருக்கு மட்டும் நான் வந்து கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டு பெரட்டி எடுத்துக்கிட்டேங்க. இதையும் வந்து கரெக்டாக ஒரு நிமிஷத்தில் வந்து போட்டு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான். பாருங்கள், பன்னீரும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம். அடுத்தது வந்து கேப்சிகமோ ஆனியனோ இப்படி ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுருக்கோங்க. அதே மாதிரி ஒரே ஒரு தக்காளி, அதையும் வந்து இது மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுருக்கோங்க. விதையை நீக்கிட்டு அதையும் வந்து இதே மாதிரி அதே கடாயில்லைங்க ஆயில் விட்டு இப்படி பெரட்டி பெரட்டி எடுத்துக்க போகிறோங்க. இது மட்டும் வந்து டக்குன்னு எடுத்துடணுங்க, அந்த ஆனியனும் கேப்சிகமும். ஏன்னா இது சீக்கிரம் வதங்கி வந்துடும். அதனால் அந்த க்ரன்ச்சினஸ் போகாமல் டக்குன்னு வந்து எடுத்துடலாங்க. பாருங்கள், அப்படியே அந்த ஆயில் மட்டும் கோட்டாகி ஒரு செகண்ட்லேயே டக்குன்னு சீக்கிரம் எடுத்துடலாங்க. எல்லாமே நம்ம இப்போது வதக்கி வச்சிட்டோங்க. நம்ம இப்போ மெயினாக டிஷ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு அகலமான கடாயாக எடுத்துட்டுங்க, அதில் எண்ணெய் விட்டு சூடானோடனே ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கிறோங்க. ஜீரகம் நல்லா பொடிஞ்ச உடனே அதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்க ஒரே ஒரு பெரிய ஆனியனுங்க, பெரிய வெங்காயத்தை போட்டு இதே மாதிரி நல்லா எண்ணெயில் வந்து வதக்கி விட்டுருங்க. அப்புறம் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் தட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து சேர்த்துக்கிறோங்க. அதுவும் நல்லா எண்ணெயில் வந்து வதக்கி விட்டு பச்சை வாசம் போன உடனே நம்ம மசாலா பவுடர்லாம் சேர்த்துக்கலாங்க. இன்றைக்கி வந்து நான் இதுக்கு வந்து சேர்த்துறதுக்கு கொஞ்சமாக மிளகாத்தூளுங்க, காஷ்மீரி சில்லி, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சத்தூளுங்க, இவ்வளோ தான் எடுத்துருக்கேங்க. இதை சேர்த்துக்கோங்க. இதையும் வந்து பச்சை வாசம் போகிற மாதிரி அந்த எண்ணெயிலேயே போட்டு நல்லா பெரட்டி விட்டுருவோங்க. இந்த அளவுக்கு நல்லா வந்து ஆனியனில் கோட்டாயிங்க. சுத்தமாக வந்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டதுக்கப்புறமா 3 தக்காளி வந்து நான் எடுத்துருக்கேங்க. அதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்துக்கிறேங்க. இந்த தக்காளி வந்து பச்சை வாசம் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜ்லேங்க இந்த கிரேவிக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கிட்டேங்க. உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம எல்லா வெஜிடபிள்ஸ்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் உப்பு போட்டு தான் நம்ம வதக்கி வச்சுருக்கோங்க. அதனால் இப்போ ஃபஸ்ட்டு வந்து கேரட்டு, பீன்ஸு, பட்டாணியை சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு அதை வந்து கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ வந்து எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் மூடி வச்சு நம்ம வந்து செஞ்சோம்னா அதில் வந்து நம்மளால் மசாலாவும் அந்த காரமும் நல்லா எல்லா வெஜிடபிள்ஸ்லேயும் உள்ள வரைக்கும் ஏறி நல்லா கோட் ஆகுங்க. அதுக்காக தான். இப்போ நான் மிக்சியை அலம்பி அதில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி இருந்ததுங்க, அதுவும் வந்து சேர்த்துக்கிட்டேங்க. இந்த கிரேவி வந்து ரொம்ப வந்து தண்ணியாட்டம் இல்லாமல் ஒரு செமி சாலிட் கிரேவியாக தான் இருக்குங்க.
அடுத்தது வந்து நான் பேபி கார்னும் சேர்த்துக்கிறேங்க. அதையும் வந்து கலந்து விட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷம் மூடி வச்சு அப்படியே வந்து பெரட்டி விடுங்க. அடுத்தது வந்து மஷ்ரூமை சேர்த்துக்கிறேங்க. மஷ்ரூம்ஸும் இதே மாதிரி தான் போட்டுட்டு கலரி விட்டு ஒரு நிமிஷம் மூடி வைங்க. இது எல்லாமே வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு செய்கிறப்போ அந்த வந்து அடிபிடிக்காமல் நமக்கு அந்த க்ரன்ச்சினஸும் போகாமல் அப்படியே சூப்பராக இருக்குங்க வெஜிடபிள்ஸு. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஸ்கொயர் ஸ்கொயராக, அந்த கேப்சிகமும் ஆனியனும் சேர்த்துக்கிறேங்க. இது இந்த ஸ்டேஜில் சேர்த்துறப்ப தான் அந்த ஆனியனும் கேப்சிகமும் அதே க்ரன்ச்சியாக கிரேவியில் இருக்குங்க. இப்போ நம்ம தக்காளி வந்து நம்ம ஒன்றுமே பண்ணலைங்க, அப்படியே ஃப்ரெஷ்ஷாக தான் சேர்த்துருக்கோங்க. ஆனியனு, கேப்சிகம், தக்காளி வந்து இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா கலந்து விட்டுட்டுங்க. இப்போ நம்ம ஒரு மசாலா பவுடர் அரைச்சோம் இல்லைங்களா, அது அப்படியே நல்லா மேலே வந்து இது மேலே இந்த வெஜிடபிள்ஸ் மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டுங்க. இப்போ வந்து இதையும் வந்து ஒரு நிமிஷம் வந்து அப்படியே மூடி வச்சுடுவோங்க. இது எல்லாமே லோ ஃப்ளேம்லேயே செய்யுங்க. இப்போ வந்து நான் ஒரு 10லேருந்து 15 முந்திரி பருப்பு வந்து பேஸ்ட்டாக அரைச்சிங்க அதை வந்து சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் கூட சேர்த்துக்கலாங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுட்டுங்க. இதையும் வந்து மூடி வச்சு பெரட்டி விட்டிங்கன்னா நம்மளோட கிரேவி வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுங்க. நம்ம இன்னும் பன்னீர் சேர்த்தவே இல்லை. பன்னீர் வந்து இறக்குறப்ப ஃபைனலாக தான் சேர்த்துணுங்க, இல்லைன்னா வந்து அதில் எல்லாம் உடஞ்சிருங்க. எப்படினாலும் பன்னீரில் வந்து நம்மளோட மசாலா வந்து சீக்கிரம் வந்து உள்ளே போய் உப்பு காரம்லாம் ஏறிடும். அதனால் நம்ம கவலையே பட வேண்டியது இல்லைங்க. பன்னீர் வந்து இந்த ஸ்டேஜில் சேர்த்துறப்ப அதில் வந்து இந்த ஃப்ளேவர்லாம் இறங்குமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஆல்மோஸ்ட் நம்மளோட கடாய் பன்னீர் வந்து மிக்ஸ்டு வெஜிடபிள் கடாய் பன்னீர் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. மேலே வந்து கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துட்டு இறக்கிட்டோம்னா சூப்பரான ரெஸ்டாரண்ட்டோட ரெஸ்டாரண்ட்டில் கூட இவ்வளோ டேஸ்ட்டாக கிடைக்குமான்னு தெரிலிங்க. அதோட சூப்பர் டேஸ்ட்டில் நம்ம வந்து வீட்லேயே செஞ்சுருக்கோங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து சேவில் போட்டுட்டு செஞ்சு பாருங்கள். எல்லா வெஜிடபிள்ஸும் வீக்கெண்டில் வந்து ஒவ்வொன்றும் மீதியாக இருந்ததுன்னா அந்த அன்றைக்கி கூட இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக வருங்க. சீக்கிரமாக அம்மா அதை செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி பசங்க ரிப்பீட்டடாக உங்ககிட்ட கேட்பாங்க. அந்தளவுக்கு இதோட டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க. இப்போ நாங்கள் இன்றைக்கி பூரியோடு தான் வச்சு சாப்பிட்டோங்க. பூரியோடு எப்படி இருக்கும்னு நினைக்காதீங்க, இந்த ட்ரையாக இந்த க்ரன்ச்சியாக அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. கண்டிப்பாக இது வந்து பூரி, சப்பாத்தி, நான் எல்லாத்துக்கூடையும் சாப்பிட்லாங்க. அதே மாதிரி ஃப்ரைட் ரைஸ்க்கும் நல்ல காம்போவாக இருக்குங்க. இது மாதிரி வந்து நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். முன்னாடியே சொன்ன மாதிரி தான் அப்புறம் அடிக்கடி வந்து இந்த மிக்ஸ்டு வெஜிடபிள் கடாய் தான் செய்வீங்க. அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கட்டாயமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ரெசிப்பியை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.